ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 2 மில்லட் நூடுல்ஸுங்க. இந்த மில்லட் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சாமையில் பண்ண மில்லட் நூடுல்ஸ் தான். இது கடையில் விற்கிறதுன்னு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் கூட நான் 72 ரூபீஸ்ன்னு காமிச்சிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸில் ஒரு வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறது ஒரு கம்பு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 வெரைட்டி. இதில் நான் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆனியனை பொடி பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் இது பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் பாஸ்தா மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பக்கமாக. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த ஒரிகேனோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் இது ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லஸ்ஸி கிளாஸ் அளவுக்கு, ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மில்லட் நூடுல்ஸுங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதுக்கு நான் சொன்னால தண்ணி அளவும் 4 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆர்டினரி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் ஆகும். இது சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சாலுமே நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. 3-4 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க. 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதை எடுத்து இது ஒரு இதில் போட்டு ட்ரைனரில் போட்டு திரும்ப பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வரும். அப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கார்லிக் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் காமிக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பட் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஜிஞ்சர் கொஞ்சமும், கார்லிக் ஒரு 4-5 பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன், பொடியை கட் பண்ணி. அப்புறம் ஆனியன், அப்புறம் பீன்ஸ், கேரட் தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும், எண்ணெயிலே நல்லா வெந்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சாரிங்க, சில்லி சாஸ் ஆட் பண்ணேன். டொமேட்டோ சில்லி சாஸ், சாரி ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த மசாலா கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளேயே அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்தா மிக்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த ஒரிகேனோவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு ஒரு கரண்டியில் 2 கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். உப்பு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மசாலாலேயே உப்பு இருக்குது. இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகேனோவும். அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 2 கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மில்லட் நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.